ஹலோ வெல்கம் டு அடுப்பாங்கரை. அடுப்பாங்கரை விஐபி கிச்சன்ல இன்னைக்கு யம்மியான ஒரு டிஷ் பார்க்க போறோம். வெள்ளரி விதை கீர் பார்க்க போறோம். வெள்ளரி விதை கீர் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். வெள்ளரி விதை கீர் செய்ய தேவையான பொருட்கள்: பால் 1 கப், ஊற வைத்த வெள்ளரி விதை 1 கப், ஊற வைத்த பாதாம் பிசின் தேவையான அளவு, ஊற வைத்த சீரக சம்பா அரிசி 1/2 கப், சப்ஜா சீட் தேவையான அளவு, நட்ஸ் தேவையான அளவு, சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் 2. வெள்ளரி விதை கீர் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம வீட்டில் எப்போவுமே பால் பாயசம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் இது நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ண போகிறோம். இப்போ சம்மர் வேற வந்துருச்சு. ஸோ இந்த சம்மருக்கு நல்லா ஹெல்த்தியான நல்ல கூலிங்கான ஒரு டிஷ் இது. எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளரி விதை இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு மணி நேரம் முன்னாடியே நம்ம ஊற வச்சுருக்கோம். அதே மாதிரி சப்ஜா சீடும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் பிசின். இது நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சிங்கன்னா, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். ஸோ இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கசகசா, இதையும் நீங்கள் ஒரு மணி நேரம் முன்னாடி தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க இந்த அரிசி, அதாவது நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா பச்சை அரிசி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த வெள்ளரி விதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ ஒரு பேனில் நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கும் போதே இதில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கலக்கிட்டே இருக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். கொஞ்சமாக இந்த மாதிரி திக்காக ஆகிற டைமில் நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பால் போதும் அப்படின்னா கொஞ்சம் பால் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பாலும் சேர்த்து கூட இதை செய்யலாம். அதாவது இறக்கும் போது 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து கூட இதை இறக்கலாம். இன்னைக்கு நம்ம வெறும் பால் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பால் நான் பச்சை பால் சேர்க்கல, ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம சேர்த்த இந்த வெள்ளரி விதையும் இந்த அரிசியும் நல்லா வெந்துருச்சு. அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு தெரியும் அது வெந்தது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் பால் போதுங்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போது கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம்.
நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையான அளவுக்கு நட்ஸு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் வந்து வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன். நம்ம கீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை மற்ற இந்த பாதாம் பிசின், இந்த சப்ஜா சீடு இதெல்லாம் சேர்த்து எப்படி சர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம கீர் வந்து ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் ஆறி இருக்கணும். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு சப்ஜா சீடு ஊற வச்சதை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சிருக்கிற இந்த பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. ஈவன் அந்த வெள்ளரி விதை கூட உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். இந்த சம்மர் டைமில் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஷ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரி விதை கீர் செய்முறை. ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச அரிசி, ஊற வச்ச வெள்ளரி விதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் பாலும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் ஏலக்காவும் தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டு நட்ஸ் தாளித்து இறக்கி ஆற வச்சு இதில் சப்ஜா சீட், பாதாம் பிசின் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சு பரிமாறினா சூப்பரான சுவையான வெள்ளரி விதை கீர் ரெடி. ஹெல்தியான வெள்ளரி விதை கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பபாய் ஃப்ரம் சுஜா.